விசாரணைக்காக சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த குடிமங்கலம் அருகே சிக்கானூத்து பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் வேலை செய்து வந்த மூர்த்தி தனது மகன்கள் தங்கபாண்டியன், மணிகண்டன் ஆகியோர் தன்னை தாக்கி கொலை செய்ய முயல்வதாக காவல் உதவி எண் 100க்கு போன் செய்து புகார் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து அங்கு சென்ற எஸ்ஐ சண்முகவேல் அவர்களை சமாதானப்படுத்தி காயமடைந்த மூர்த்தியை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மூர்த்தி, தங்கபாண்டி, மணிகண்டன் 3 பேரும் சேர்ந்து சண்முகவேலுவை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இந்த நிலையில் தந்தை மூர்த்தியும் மகன் தங்கபாண்டியும் திருப்பூர் எஸ்பி அலுவலகத்தில் சரணடைந்த நிலையில் மணிகண்டனை 6 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வந்தனர். அப்போது மணிகண்டன் அடிக்கடி அடர் வனப்பகுதியில் தங்குவார் என உறவினர்கள் தகவல் கொடுத்தனர். இதனிடையே கொலை நடந்த இடத்திற்கு அருகிலேயே மறைந்திருந்து மணிகண்டன் செல்போன் பயன்படுத்தியதும், உடுமலை அருகே உப்பாறு ஓடை பகுதியில் மணிகண்டன் பதுகி இருந்ததும் தெரியவந்தது. விரைந்து சென்ற ஆய்வாளர் திருஞான சம்பந்தம் தலைமையிலான 7 பேர் கொண்ட தனிப்படை மணிகண்டனை சுற்றி வளைத்து கைது செய்ய முயன்றனர். அப்போது எஸ்ஐ சண்முகவேலை வெட்டிய அதே ஆயுதத்தால் காவலர் சரவணகுமாரை மணிகண்டன் வெட்டி இருக்கிறார். இதனால் தற்காப்பிற்காக போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மணிகண்டன் தலை, கழுத்தில் குண்டு பாய்ந்தது. இதையடுத்து மணிகண்டன் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே இறந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர்.